தம்பி நமஸ்காரம். வீட்டுக்காரரா நமஸ்காரம். நான் தான் மகாலிங்கம், கல்யாண தரகர், புரோக்கர், மீடியேட்டர் மகாலிங்கம்னா இந்த மலைப்பிரதேசத்துல ரொம்ப பிரசித்தம். நொண்டி, ஊமை, குருடு அதிலேந்து குபேரன் வரைக்கும் பலதரப்பட்ட கல்யாணங்களை நான் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டை பத்தியும் வாடகை பத்தியும் உங்க சம்சாரம் ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. ஐயோ, நான் வீட்டை பத்தியோ வாடகை பத்தியோ பேசுறதுக்கு வரல, உங்களை பத்தி பேச வந்திருக்கேன். என்ன பத்தியா? ஆமா, குழந்தை எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கா. சரிதான். குழந்தைய குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் சப்ஜாடா எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கிறல. ஆமா. குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க. சந்தோஷம். குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? 4. குழந்தைக்கு 4 வயசு தான் ஆறுதுன்னா அப்ப குழந்தையோட அம்மா காலமானது சமீபத்துல தான் இருக்கணும். சரி, அதை விடுங்கோ. கான் கேஸ். பாருங்க, சட்டுப்புட்டு உங்க ஜாதகம், உத்தியோகம், வயசு, ஹைட், வெயிட் எல்லாத்த பத்தி டீடைல்டா என்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு? எதுக்கா? உங்களுக்கு நான் என்ன 2வது வேலையா வாங்கி தர போறேன்? 2வது கல்யாணம் பண்ணி வச்சு இந்த 2 கண்ணால கண்குளிர பாக்கத்தான். இத பாருங்க, மாசம் ஆனா உங்க வீட்டுக்கு வாடகை பணம் கரெக்டா வந்து சேர்ந்துரும். என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. உமக்கு வேணா சம்சாரம் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா பாவம் சின்ன குழந்தை, அதுக்கு ஒரு தாய் வேண்டாமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என் குழந்தைக்கு அப்பா அம்மா தாத்தா எல்லாமே நான் தான். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. புறப்படுங்க. அது எப்படி சார்? நான் மூடு விட்டானா எரிஞ்சு விழுந்து கடிக்கிற டைப். தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? போங்க. தொல்லைப்படுத்திட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? பொண்டாட்டி ரீசெண்டா போயிருக்கா, அதான் அம்பி ட்ரபிள் பண்றான். ஒரு அழகான பொண்ணு வேலைக்கு வச்சா தானே வழிக்கு வந்துருவான். இது வாங்க போறியா? மாமா, 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 நீ பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு மாமா? நல்லா இருக்கீங்க மாமா? ஐயோ, கட்டி பிடிக்காதடா, நொறுங்கிட போறேன். மாமா, இனிமேல உங்க கூட தான் தங்க போறேன். ஐயோ, இத பாருங்க, கண்ட பையல வேலைக்கு வச்சிருக்கீங்கல்ல, என் தம்பிக்கு லெட்டர் எழுதி நான் தான் அவனை வரவழைச்சேன். இனிமே அவன் தான் உங்களுக்கு உதவியா இருப்பான். இவனா? ஏன் என் தம்பியை பத்தி என்ன நினைச்சீங்க நீங்க? அவன் படிப்பு என்ன, அவன் அழகு என்ன, அவன் அறிவு என்ன, அவன் எடை என்ன, அவன் தீனி என்ன? என்ன காப்பாத்துங்க சார். இனிமே என்னையே யாராவது காப்பாத்தணும். என்னப்பாச்சு? 13 மீட்டருக்கு 10 ரூபா தரேன் சார். அந்த ஆளு 3 ரூபா தர மாட்டேங்கிறா சார். மாமா, என்னைய மாக்கான்னு நினைச்சானா, இல்ல இழிச்சுவாய் நினைச்சானா, இல்ல அறிவில்லாதவன் நினைச்சானா? நான் ஏறும் போதே இந்த பொட்டிக்குள்ள 3 ரூபாய் இருந்தது. இங்க வந்தவொன்னு 13 ரூபாய் கேட்ட 3 ரூபாய் கழிச்சிட்டு 10 ரூபாய் கொடுக்கறேன். இது வாங்குறியா இல்லையா? பாத்தீங்களா என் தம்பிய? அவன் ஏமாறவும் மாட்டான், அவனை ஏமாத்த முடியாது. கண்ணா, இதுங்க 2 கொள்ள கோஷ்டி. இந்தா வாங்கிக்க. மாமா, ஏமாறாதீங்க மாமா. டேய், நான் இன்னைக்காரா ஏமாறுறேன்? என்னைக்கு இவ கழுத்துல தாலியை கட்டினேனோ அப்பவே ஏமாந்துட்டேன். உள்ள வாங்க பேசிக்கிறேன். கிரிஜா, எங்க அப்பா வந்தா என்ன தேடுவாரு. உங்க அப்பா 6 மணிக்கு தானே வருவாரு, அதுக்குள்ள போயிடலாம். கிரிஜா, யாருமா இது? ஆண்டி, என் பேரு விமலா. பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். நான் கிரிஜா ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். ஸ்மார்ட் கேர்ள். என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணு வேணாம் ஆண்டி. எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே எனக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுப்பாங்க. உங்க அப்பா கேட்டா இன்னைக்கு இங்க சாப்பிட்டேன்னு சொல்லு. யார் இந்த ஆண்டி? இவங்க தான் எங்க அம்மா. அது என்ன, உங்க அம்மா தனியா இருக்காங்க? எங்க அப்பா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, அதனால தான் எங்க அம்மா தனியா இருக்காங்க. உனக்கு அம்மா அப்பா 2 பேரா? எல்லாருக்கும் அப்படி தானே? எனக்கு அப்படி இல்ல. அம்மா அப்பா 2மே என் டாடி தான். டூப்பு டூப்பு. யாருக்குமே அம்மாவும் அப்பாவும் ஒரே ஆளா இருக்க முடியாது. உனக்கு வேணா அம்மாவும் அப்பாவும் வேற வேறையா இருக்கலாம், ஆனா எனக்கு 2மே என் டாடி தான் அப்படின்னு என் டாடி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உன் டாடி உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. என் டாடி பத்தி அப்படி சொல்லாதடி, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. சரி, அனுக்கு அம்மா இருக்காங்கல்ல, வனிதாக்கு அம்மா இருக்காங்கல்ல, ஸ்டெல்லாக்கு அம்மா இருக்காங்கல்ல, நம்ம ஸ்கூல்ல எல்லா பசங்களோட வராங்களா, அவங்க எல்லாம் யாரு? அவங்கதான் அம்மா. ஏ கிரிஜா, வாங்க. அவங்க அப்பா அவகிட்ட அப்படி சொல்லிருக்காருனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நீ ஏன்டி அவளை போட்டு குழப்புற? விமலா, டாடி கிட்ட மோட்டார் சைக்கிள் இல்லைன்னு சொன்னீங்க. டாடி பார், புது மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். விமலா, 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 விமலா. என்னாச்சு விமலா? ஏன் இப்படி இருட்டில் உட்காந்துருக்க? என்னாச்சுமா? பொய் சொல்றது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. பொய் சொன்ன சாமி கோச்சுக்கோ நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. அப்போ நீங்க ஏன் பொய் சொன்னீங்க? என்னம்மா இது? நான் என்ன பொய் சொன்னேன்? எங்க அப்பா யாரு? நான் தான். என் அம்மா?
நான் சொல்லுங்க டாடி. எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா இருக்காங்க, எனக்கு மட்டும் எப்படி இல்லாத போயிட்டாங்க? இருக்காங்கம்மா. அப்படின்னா என் அம்மா யாரு? எங்க இருக்காங்க? சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. உனக்கு ஒரு தாய் இருக்கா? சொர்க்கத்துக்கு போயிருக்கா? டாடி, சொர்க்கம்னா என்ன டாடி? அம்மா ஏன் அங்க போனாங்க? அங்க என்ன பண்றாங்க? உனக்கு ஒரு தாய் இருக்கா? சொர்க்கத்துக்கு போயிருக்கா? அங்கிருந்து பார்த்திருக்கா? உன்னை அவ காத்திருக்கா? கண்மணியே, உலகில் உள்ள உறவு எல்லாம் சும்மாதான், உண்மையான ஒரு உறவு அம்மாதான். உனக்கு ஒரு தாய் இருக்கா? சொர்க்கத்துக்கு போயிருக்கா? உனக்கு ஒரு தாய் இருக்கா? இதுவரை தங்கமே நீ பார்த்ததில்லை, ஆன போதும் நீ ஒரு தாயில்லாம பொறக்கல. வேறிருக்கும் அடியில வெளியில தெரியல, ஆன போதும் செடி கொடி வேறில்லாம முளைக்கல. தூரத்தில் எப்பவும் சூரியன் நிக்குது மேலே, என்றாலும் தாமரை பூப்பது சூரியனாலே. உனக்கு ஒரு தாய் இருக்கா? சொர்க்கத்துக்கு போயிருக்கா? உனக்கு ஒரு தாய் இருக்கா? அம்மா, எப்பமா வீட்டுக்கு வருவீங்க அம்மா? அம்மாவை போல் அன்பு வைக்க அப்பா இங்கு நான் இருந்தும், வாசனை பூ போல என்றும் காகிதம் பூ ஆகிடுமா? 1000 தான் கோயிலுண்டு, 1000 தான் சாமி உண்டு. கோயில் கொண்ட சாமி எல்லாம் தாய போல பேசிடுமா? பொன்மணி பூமணி நீ இங்கு வாடுற சேதி, சொல்லூரின் தாய்க்கு நான் ஒரு லெட்டரில் எழுதி. உனக்கு ஒரு தாய் இருக்கா? சொர்க்கத்துக்கு போயிருக்கா? அங்கிருந்து பார்த்திருக்கா? உன்னை அவ காத்திருக்கா? கண்மணியே, உலகில் உள்ள உறவு எல்லாம் சும்மாதா, உண்மையான ஒரு உறவு அம்மாதா. உனக்கு ஒரு தாய் இருக்கா? சொர்க்கத்துக்கு போயிருக்கா? உனக்கு ஒரு தாய் இருக்கா? விமலா, ஏன் டல்லா இருக்க? நீ சொன்ன மாதிரியே எனக்கு அம்மா இருக்காங்க. எங்க அப்பா நேற்று தான் எங்க அம்மா பத்தி சொன்னாங்க. அவர் சொன்னதுலேருந்து அவங்கள பார்க்கணும், அவங்க கூட பேசின போல இருக்கு. உங்க அம்மா எங்க இருக்காங்க? சொர்க்கத்துல. அது எங்க இருக்கு? இங்கிருந்து ரொம்ப தூரம். அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போன்ல பேசலாமே. போன்ல பேசலாமா? ஆமா, தினமும் எங்க அம்மா அமெரிக்கால இருக்கிற அப்பா கிட்ட போன்ல பேசுவாங்க.
அமெரிக்காக்கு எப்படி பேசுவாங்க தெரியலையே. டீச்சர் டீச்சர் அமெரிக்காக்கு ஃபோன் எப்படி டீச்சர் பேசுது? அமெரிக்காவுக்கா? எதுக்குமா? முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். 186 போட்டினா இன்டர்நேஷனல் ட்ராங்க் புக்கிங் எடுப்பாங்க. உன் அமெரிக்கா நம்பரை சொன்னீனா அவங்க கால் போட்டு உனக்கு கொடுப்பாங்க. 186 போட்டா எங்க வெளில பேசலாமா? பேசலாமே. தேங்க்யூ டீச்சர். விமலா, விமலா வா. ஆபீஸ் ரூம்ல போன் இருக்கு, நீ போய் பேசு. நான் வெளியே யாராவது வராங்கன்னு பாக்குறேன். ஹை. ஹலோ, இன்டர்நேஷனல் ட்ரங்க் அசிஸ்டன்ஸ். குட் மார்னிங் ஆண்டி, சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் கொடுங்க ஆண்டி. சொர்க்கத்துக்கா? ஆண்டி, எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க ஆண்டி. நீ என்னம்மா சொல்ற? நான் அங்க. ஆண்டி, அமெரிக்காக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, ஏன் ஆண்டி சொர்க்கத்துக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்னடி, தாய் இல்லாத ஒரு குழந்தைகிட்ட 186 போட்டா சொர்க்கத்துக்கு பேசலான்னு யாரோ போய் சொல்லியிருக்காங்க. பாவம், அந்த குழந்தை இறந்து போன அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு என்கிட்ட கெஞ்சது. சொர்க்கத்துக்குலாம் பேச முடியாதுன்னு சொல்லிடு. எனக்கு மனசு வரல. வேண்டாம். என்ன பண்ண போற? போன்ல தானே, நான் தான் அம்மானு பேச போறேன். இருமா, உன் அம்மாவை கூப்பிடுறேன். ஹை, அம்மா வராங்க. உன் பேர் என்ன? விமலா. ஹலோ விமலா, நான் அம்மா பேசுறேன். அம்மா. அம்மா, அம்மா, நீ எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. எப்போம்மா சொர்க்கத்துல இருந்து வீட்டுக்கு வருவீங்க? வீட்டுக்கா? நான் வேலையை முடிச்ச உடனே வந்துடுவேன். உங்க வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் தினமும் ஃபோன்ல பேசுவீங்களா? அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா, என் கூட ஃபோன்ல பேசுவீங்களா? அம்மா, உங்களை பார்க்க தான் முடியல, ஃபோன்லயாவது பேசுங்கம்மா. பேசுறேன். நீ தினமும் 186 போட்டா நான் கண்டிப்பா உன் கூட பேசுறேன்ப்பா. ஈஜா, எங்க அம்மா கிட்ட பேசுறேன். ஈஜா, எங்க அம்மா கிட்ட பேசுறேன். நம்ம கிட்ட பேசுறேன். நம்ம கிட்ட பேசுறேன். நம்ம கிட்ட பேசுறேன். நம்ம கிட்ட பேசுறேன். ஏதோ ஒரு குழந்தையோட ஆசையை புரிஞ்சுக்கிட்ட நீ ஏன் உன்னை பெத்த அப்பாவோட ஆசையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கிரிஜா, தினம் நான் உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்க அப்பாவோட குமரல் இதா. என் மகளோட தோழிங்கிற முறையில நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதான்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குடி. நீ கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ண காரணம் என்ன நந்தினி? நான் ஒருத்தனை காதலிச்சேன், ஆனா அவன் மனைவி குழந்தையோட இருப்பான்னு நான் நினைக்கல. என் அப்பா பேங்க்ல வேலை செய்யற ஒரு மாப்பிள்ளைய எனக்கு பார்த்தாரு. அவன் பணத்தை கையாடல் பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டுவான்னு அவர் எதிர்பார்க்கல. நல்ல வேலை, என் கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள அவன் கையில விலங்கு ஏறிடுச்சு. மணமேடை வரைக்கும் போய் என் கல்யாணம் நின்று போனதால இந்த சமுதாயம் நான் ராசி இல்லாதவன் எனக்கு பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருச்சு. அதை நான் ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை மறந்துட்டேன். நந்தினி, யாரோ 2 பேரும் உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறியா? ஒரு புயல் உயர்த்துக்குள்ள அடுத்த புயலை சந்திச்சவனா, அதுல பாதிக்கப்பட்ட என் மனசு சரியாக கொஞ்ச நாள் ஆகும். இது பாரு கிரிஜா, அது வரைக்கும் யாரும் என்ன கல்யாணத்துக்கு வற்புறுத்தாம பேசாம இருங்க. டாடி, என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா என்னை விட நீங்க அதிகமா சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? என்ன விஷயம்?
நான் சொர்க்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட போன்ல பேசினேன். அம்மா உன்கிட்ட பேசினாங்க. ஆமா டாடி. விமலா, சொர்க்கத்துக்கெல்லாம் போன்ல பேச முடியாதுமா. ஐயோ டாடி, சொர்க்கத்துக்கு போன்ல பேச முடியும். பாவம், குழந்தை எந்த நேரமும் அம்மாவே நினைச்சிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த பிரமையில தான் இப்படி எல்லாம் பேசுதுன்னு நினைக்கிறேன். என்ன டாடி என்னமோ யோசிக்கிறீங்க? நாளைக்கு காலையில மம்மி கிட்ட போன்ல பேசி காட்டுறேன். அதுக்கப்புறமா அது நம்புவீங்களா? சரிம்மா, நாளைக்கு காலையில தானே பேசலாம். வா. என்னம்மா இன்னும் தூங்கலையா? தூங்குமா. டாடி டாடி, என்னம்மா? நான் உங்களை ஒன்று கேட்கணும். என்ன? இப்பெல்லாம் நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? இல்லையாம்மா, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் லெட்டரும் பணமும் வந்துச்சுல, அப்போ ஒரு ஆண்டி பத்தி கேட்டீங்கல்ல, அப்பலேருந்து இப்படியே தான் இருக்கீங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தூங்கு. தூங்குமா. என்னங்க இன்னைக்கு நீங்க மங்களம் உண்டாகட்டும். நல்லபடியா வேலையில போய் சேரு. ஏதோ எனக்கு தான் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கல, என் பொண்டாட்டியாவது கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு சமாச்சாரம். நந்து, இது பார், நன்றி கிண்டின்னு சொல்லி மறுபடியும் என்ன மூணாவது மனுஷன் ஆக்கிறாதே. நீங்க எனக்கு கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அட நீ வேற, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாருமே இல்லாத எனக்கு நீ கிடைச்சது பெரிய புண்ணியம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, பணம் தான் கிடைச்சிருச்சுல, போனமா டக்குன்னு கட்டணமா உத்தியோகத்துல சேர்ந்தமா இல்லாம சும்மா வளவளன்னு பேசிட்டே இருக்கிறியே. சரி போலாம் வாங்க, என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. டிராப்? நீ பஸ் கிசு பிடிச்சி போய் சேர்ந்துறேன். பஸ்லையா? உங்க பைக்குங்க? இல்ல, அது பைக் அங்க இருக்கு. எங்க? ஒரு கடையில பஞ்சர் போடுறதுக்காக கொடுத்துருக்கேன். 2 பேருமே பஸ்ல போயிடலாம். வா. பைக் வச்சு தான் பணம் கொடுத்தீங்களா? சொல்லுங்க, பைக் வச்சு தான் பணம் கொடுத்தீங்களா? இல்லம்மா, உனக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சிருக்குங்கும் போது அதுக்கு பணம் கட்டுறதா முக்கியமே தவிர பைக்குங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நான் கூடி சீக்கிரம் நந்தினி நந்தினி ஹோ நந்தினி பொன்மணி மின்மினி என் கண்மணி நெஞ்சத்தில் நீ மஞ்சத்தில் நீ மன்மத பூமி சித்தத்தில் நீ ரத்தத்தில் நீ மொத்தத்தில் யாவும் நீ ஓ நந்தினி நந்தினி ஓ நந்தினி பொன்மணி மின்மினி என் கண்மணி. நம்மை இலக்கியமாய் கவிஞர் குலம் எழுதட்டுமே, அன்பின் இலக்கணத்தை உலகமெல்லாம் அறியட்டுமே. எந்த பிறவியிலும் பிரிவறியா உறவு இது, உன்னை பகலிரவாய் தொடர்ந்து வரும் நிலவு இது. நம்மை போல் ஒரு ஜோடி இல்லையே உயிர் தோழி. வையமே வாழ்த்த கூடும், அம்மம்மா கண்ணு போடும். வானம் உள்ள காலம் வரை வளரட்டும் காதல் கதை. ஓ, திங்கள் நீ திங்கள் நீ என் வானம் நீ, தாளம் நீ ராகம் நீ என் கானம் நீ, நெஞ்சத்தில் நீ மஞ்சத்தில் நீ நான் சூடும் போவும்
சிவந்த நிலா பழுத்த பலா உனது வசம் மெல்ல தெரிய வரும் புரிய வரும் புது சரசம் சின்ன கதவு எனும் உதடுகளை திறந்து விடு என்னை பழரசமும் நவரசமும் பருக விடு அங்கங்கே காயம் என்னையா இது நியாயம் காயம்தான் முதல் பாடம் கட்டில்தான் பள்ளிக்கூடம் மேளம் கொட்டு தாலி கட்டு துணியட்டும் காதல் மொட்டு ஓ நந்தினி நந்தினி ஓ நந்தினி பொன்மணி நின்னினி என் கண்ணணி நெஞ்சத்தில் நீ மஞ்சத்தில் நீ மன்மத பூவினே சித்தத்தில் நீ ரத்தத்தில் நீ மொத்தத்தில் யாவும் நீ தென்றல் நீ திங்கள் நீ என் வானம் நீ தாளம் நீ ராகம் நீ என் கானம் நீ டாடி நேத்து நான் சொர்க்கத்தம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னேன்ல நீங்க தான் நம்பல இப்ப பாருங்க நான் அம்மா போன்ல கூப்பிடுறேன் சொர்க்கத்துல அம்மாவா அவங்க கூட இவங்க போன்ல பேசுறாங்களா? என்னடா அது? 186 ஹலோ ஆண்டி சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் கொடுங்க. சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் வேணுமா? இரு தரேன். ஹலோ மம்மி மம்மி நான் அம்மா பேசுறேன். ஹலோ அம்மா நான் விமலா பேசுறேம்மா. என்னம்மா ராத்திரி நல்லா தூங்குனியா? ஓ நான் நல்லா தூங்குறேன். காலையில இருந்து மணி எப்போ 10 ஆகுதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்? உங்ககிட்ட பேச. சனிக்கிழமை நான் ஆஃபீஸ்க்கு வர 10 மணி ஆகும். அதனால தான் உன்னை 10 மணிக்கு மேலே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னேன். அம்மா நம்ம 2 பேரும் ஃபோன்ல பேசுறது டாடிக்கு தெரியாது. தெரிய வேண்டாம். டாடிக்கு இந்த சொர்க்கத்து அம்மாவை பத்தி தெரிய வேண்டாம். இதை பாரு விமலா, நீ அடிக்கடி டாடி கிட்ட அம்மா வேணும்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. டாடி அங்கே விட்டுட்டு மம்மி நான் இங்கே வந்துட்டேல, நீ அடிக்கடி டாடி கிட்ட மம்மி வேணும்னு தொந்தரவு பண்ணா அப்புறம் அவருக்கு ஏன் ஞாபகம் வந்துடும். நான் அங்கே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவார். அம்மா அங்கே இல்லாத நேரத்தில் நீ டாடி கிட்ட நல்லபடியாக நடந்துக்காதா அவர் ஒன்று அம்மா பொண்ணுன்னு சொல்லி பாராட்டுவார். என்ன? ஹலோ மம்மி இவ்வளவு நேரம் யார்கிட்ட தெரியுமா பேச வச்சிருந்தீங்க? யார்கிட்ட? டாடி கிட்ட. ஹலோ மம்மி மம்மி லைன் கட்டாச்சு. தாய் இல்லாத என் குழந்தைகிட்ட சொர்க்கத்தில் இருக்கிற தாயா பேசுற நீங்க உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டாடி ஏன் டாடி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல? ஒன்றும் இல்லைம்மா, சந்தோஷத்துல டாடினால பேச முடியல. எனக்கும் அப்படிதான். முதல்ல அம்மா குரல போன்ல கேட்டோன்னு அம்மானு கத்திட்டேன், பேச்சே வரல. ஏனுங்கோ நீங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கா போன்ல பேசுனீங்க? அது ஆமா. சொர்க்கத்துக்கு போன் பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? 186 போட்டு கேட்டா சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஹை ஹலோ ஹலோ நைனா சொர்க்கத்துக்கு போய் 10 வருஷம் ஆகுது. அவர் 1 லட்சம் ரூபாயில எங்க வச்சாருன்னு தெரியல. அவருக்கு ஃபோன் பண்ணி இப்பவே தெரிஞ்சுக்கணும். ஐயோ இவன் 186க்கு ஃபோன் பண்ணி என்ன விவகாரம் பண்ண போறான்னு புரியலையே. 1 8 6 ஹலோ எனக்கு சொர்க்கத்துக்கு கனெக்ஷன் கொடுங்க. சொர்க்கத்துக்கா? எங்கேருந்து பேசுறீங்க? நான் என் வீட்ல இருந்து பேசுறேங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து இல்லையே. எனக்கு அந்த ஆஸ்பத்திரி நம்பர் தெரியாதுங்க. இன்னும் சேர்க்கல போல் இருக்கு. நான் நைனா கிட்ட பேசணும், கொடுங்கய்யா. நைனா கிட்டயா? முதல்ல சொல்றதானே முண்டம். ஹலோ நைனா முகமது, உங்களுக்கு ஃபோன். ஹை நைனா வராரு. நைனா போன்ல பேச போறாரு. ஹலோ நான் நைனா பேசுறேன். நைனா எப்படி இருக்க நைனா? நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நான் தான் உன் மகன் பேசுறேன். மகனா? எந்த மகன்? ஜஃபார் அலியா, கஃபார் அலியா, ஹைதர் அலியா, முகமது அலியா, யாக்கத் அலியா, சௌகத் அலியா? எந்த அலி பேசுற? நைனா சொர்க்கம் என்ன பாகிஸ்தான் பக்கமா இருக்கு? எல்லாம் உருது பேரா சொல்லிட்டு இருக்கிற. உனக்கு என்னாச்சு நைனா? நான் தான் உன் மகன் பேசுறேன். நீ செல்லமா கூப்பிடுவிய அப்புப்பா. அப்புப்பாவா?
1,00,000 உயில எங்க வச்சுன்னு சொல்லாம போயிட்டியே. 1 லட்சமா? அதை கேட்டு மாமா என்னை அவமானப்படுத்துறாரு. சொல்லு. எந்த மாமாடா? ஐயர் மாமா. ஐயோ 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 ஐயோ, என்னடா சொல்ற? 1,00,000 உயில எங்க வச்சிருக்கேன்னு சொல்லலைனா? டேய், எதுக்கும் நாளைக்கு ஃபோன் பண்ணு, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நைனா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. மாமே, சொர்க்கத்துல இருக்கிற நைனா கூட பேசிட்டேன். அவர் 1,00,000 உயில எங்க வச்சிருக்கேன்னு நாளைக்கு சொல்றதாக சொல்லிட்டாரு. அப்படியா? அது மட்டும் கிடைக்கிட்டு உன் பஞ்சாங்கத்தை கிழிச்சிடுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, சுத்தமா கைண்டடிச்சு போல இருக்கே. இன்னைக்கு ராத்திரி தப்பி தவறி கூட கண்ணை மூடக்கூடாது. அப்படி கண்ணை மூடிட்டோம், தலையில பாறாங்கல்லையே தூக்கி போட்டுடுவான். என்ன பண்ணலாம் இவனை? விடு மாமா. என்ன இடவட்டில ஒன்னு அல்லவே முடியல. வா வா, வந்தாச்சு எல்லாரும். இங்க போன் பண்ணது யாரு? கொண்டு போக வேண்டியது யாரு? இவன் வார்ட் பாயா இல்ல பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்துட்டானா? யாருக்கும் தெரியாம வண்டியை கொண்டு வந்துட்டானா? அப்படி பார்க்காத ஐயா, பயமா இருக்குது. போன் பண்ணது நானு, கொண்டு போக வேண்டியது இவனை. என்ன சார் பண்ணாரு? என்ன பண்ணல? அப்பப்பா, நீ டெலிபோன்ல யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லு. சொர்க்கத்துல இருக்கிற நைனா கூட பேசுன்னு. சாம்பிளுக்கு இது போதுமா? ஆஹா, இது போதும். வாமா கண்ணு போலாம். வா. எங்க? நைனாவுக்கு உன்னை நேர்ல பாக்கணுமா? அதான் அழிச்சுட்டு போறா. நீங்க நைனாவை பாக்கதா? வா, ஏத்து 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 ஏத்து. ஏற வண்டியில ஏறு. தம்பி தம்பி, ஐயோ என் தம்பி போறானே. தம்பி அண்ணா, கவலைப்படாத, நீ முன்னால போ, பின்னால அக்காவை அனுப்பிச்சு வைக்கிறேன். சும்மா இருங்க. போட உள்ள போட. போட உள்ள. ஆரிட்ட வச்சுக்கிறேன். பின்னி போடு மின்னி. போல. எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த? சொர்க்கத்துல இருக்கிற நைனா கிட்ட போன் பேசணும்னு சொன்னீல்ல? ஆமா. கவலைப்படாத, அவங்க எல்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. வாடா வாடா. என்னை விட்டு போயிடுறேன். இது கேட்கல. இதுல எப்படி உள்ள மாஸ்டர் இருக்காரு? போ, என்ன கவனிக்கிறதுக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க கம்பெனி தயாரிச்ச புது மருந்து இது. குழந்தைகளுக்கு காய்ச்சல்னா டாக்டர்ஸ் இந்த மருந்து எழுதி கொடுப்பாங்க. புது மருந்தா இருக்கிறதுனால ஞாபகம் மருந்தே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. மறக்காம உங்க சார்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் நோட் பண்றேன். இந்த மருந்து ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கா? யாருக்கு உனக்கு சப்ளை பண்ணாங்க? உங்க ஸ்டாக்கிஸ்ட் தான் கொடுத்தோம். எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு மருந்து சப்ளை பண்றதே நான் தான். வேற யாரும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும்? அந்த மருந்து எடுத்து கொடு. எடியா? இந்த டூப்ளிகேட் மருந்து யார் உனக்கு சப்ளை பண்ணது? சொல்றா, யார் உனக்கு சப்ளை பண்ணது? சொல்றேன் சொல்றேன் சார், சொல்றேன். யாரோ வர்றாங்க. யார் நீ? எங்க கம்பெனி தயார் பண்ற மருந்து மாதிரியே டூப்ளிகேட் மருந்து மார்க்கெட் பூரா சுத்திக்கிட்டு இருக்கு. அதான் யார் தயார் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்க ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவா? நான் யாரோ போலீஸ் அதிகாரின்னு நினைச்சேன். போலீஸ் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இங்க பார், இந்த மருந்தை தயார் பண்றதுக்கு டாக்டர், வக்கீல், போலீஸ் அதிகாரி எல்லாருக்குமே எக்கச்சக்கமா பணம் கொடுத்துருக்கேன். உன்ன மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் பத்தி நான் யோசிக்கல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, கொடுக்குறேன். எனக்கு நீ கொடுக்க வேண்டாம், உனக்கு நான் கொடுக்குறேன், வாங்கிக்க.
டூப்ளிகேட் மருந்து தயார் பண்றாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்ல, இந்த ஆள் தான் அது. கூட்டு போங்க. ஏய், என்ன மாட்டி விட்டல்ல, உன்னை விடவே மாட்டேன். ஏய் போடா. இதுக்குதான் அழுதுகிட்டு இருக்கியா? போன வந்துட்டேன் டாக்டர் உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு பேசு. யோ இதுல பேச முடியாது, கனெக்ஷன் இல்லையா? அடிக்காதியா அடிக்காதியா, பேசுறேன், வெய்ய வெய்ய வெய்ய. போனை தொடாதே, போனை தொடாதே, உங்ககிட்ட சொல்லி இருக்க போனை தொடாதே. தொட்டாலும் அடிக்கிறானுங்க, தொடாட்டியும் அடிக்கிறானுங்க. மாமா உன்னை பழி பழி வாங்குறா. மனைவி இழந்த விதவன் விடப்படாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க ஆபீஸுக்கு புறப்படுறல? பார்த்தா எப்படி தெரியுது? அப்படிதான் தெரியுது. பின்ன என்ன கேள்வி? ஒரு நிமிஷம். உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற பாக்கியம் நேக்கு கிடைக்கல. உங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆன அப்புறம் அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஏற்பாடை நான் கவனிக்கலாமோ? டாடி, என்னம்மா? சொர்க்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட போன்ல பேசலையா? இல்லம்மா, அது சொர்க்கத்துக்கு நான் ஆபீஸ்ல இருந்தே 10 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நீ இங்க இருந்த சொர்க்கத்துக்கு பேசிக்கோ. எது சொர்க்கமா? ஆமாயா.